ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான மிளகு ரசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரசங்கும் போது நம்ம வந்து புளியை வந்து ஊற வைக்கணும் முதல்ல. அதனால் புளியை வந்து நம்ம முதல்லே வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்காண்டி ஒரு பவுலில் வந்து ஒரு 20 கிராம் சைஸ் இருக்க ஒரு சின்ன லெமன் சைஸ் இருக்க புளி வந்து நான் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வெந்நி தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். நான் நார்மல் தண்ணியில் தான் வந்து ஊற வைக்கேன். புளியை வந்து ஊற வச்சக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும். அதாவது மிளகு மசாலா வந்து நம்ம அரைக்கணும். அதுக்காண்டி மிக்சர் ஜாரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து 2 டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு 8லேருந்து 10 பூண்டு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து கொரன்னு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அரைச்சிடுங்க. நம்மளுக்கு வந்து மிளகு எல்லாமே அரையும் போது ஓரளவுக்கு கொரன்னு தான் இருக்கும். அதனால் நல்லா கொரன்னு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரசத்தில் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம படிப்படியாக வந்து சேர்ப்போம். அது எப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை வந்து அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ரசத்தில் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் மொத்த மிளகு ரசத்துக்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நம்ம மிளகு வந்து நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறனால காட்டம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரசம் வந்து செஞ்சுக்கலாம். ரசம் செய்கிறதுக்கு வந்து கடாய் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சக்கப்புறமா எண்ணெய் வந்து கடலெண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா கடுகு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காஞ்ச பச்சை மிளகா வந்து 2ஆ வெட்டி நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இலை வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காய பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. அதனால் ஒன்று போடும் போது நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு மட்டும் வதக்குங்க. ரொம்ப வந்து வதக்காதீங்க. கருவேப்பிலை இலைலாம் கருகிடக்கூடாது. அதனால் ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்ட் வதக்கி முடிச்சக்கப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நீட்டமாக வெட்டி வந்து சேர்த்துருக்கேன். தக்காளியும் வந்து ரொம்ப வந்து வதங்கணும் தேவை கிடையாது. நம்மளுக்கு இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தண்ணியில தான் நல்லா வந்து தரன்னு கொதிக்கணும். நம்ம வந்து வதக்கி வந்து அதோட டேஸ்ட்டையும் அதோட டெக்ஸ்டரையும் நம்ம வந்து மாற்றக்கூடாது. அதனால் தக்காளியும் ரொம்ப வந்து வதக்க வேண்டாம். லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடயே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் வந்து ஒரு 20 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கணும் தேவை கிடையாது. லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிளகு மசாலா வந்து 3/4 வந்து சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு மட்டும் வச்சிருங்க. மீதி 3/4 ஃபுல்லாக வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரொம்ப வந்து வதக்கக்கூடாது. லைட்டாக மட்டும்தான் வதக்கணும். ஒரு 20 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் வதக்கணும். ரொம்ப வந்து வதக்கிட்டிங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து மாறிடும். அதே நேரத்தில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்காது. நம்மளுக்கு பச்சையாக நல்லா வந்து கொதிக்க விடணும். அதனால் ஒரு 20 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வதக்கி முடிச்சுட்டு நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஆயிருக்கும். அதனால் புளி வந்து இப்போ வந்து சேர்த்துடலாம். புளியை வந்து முதல்ல வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு திரும்ப வந்து நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச எல்லா புளி தண்ணியுமே அப்படியே வந்து நம்ம வந்து கடாயில் வந்து சேர்த்துக்கிறோம். புளியை சேர்த்தக்கப்புறமா திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு 20 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வதக்கணும். ரொம்ப வந்து வதக்கணும் தேவை கிடையாது. ஒரு 20 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்டுக்கு அந்த மசாலாவோட அந்த புளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து ரசத்துக்கு தேவையானது வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 750 ml வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து இப்போ வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம வந்து கடைசியாக தான் ஹை ஃப்ளேமுக்கு வச்சு தரன்னு கொதிக்க விடணும். அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா நம்ம இப்போ வந்து புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கா, உப்பு வந்து கரெக்டாக இருக்கா, அதே நேரத்தில் நம்மளுக்கு காட்டம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் கூட இருந்தது. அதனால் புளிப்பை வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். அதனால் ஒரு 250 ml மட்டும் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்தக்கப்புறமா திரும்பியும் வந்து நான் செக் பண்ணி பார்க்கேன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து தண்ணி சேர்த்தனால நம்மளுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால்
புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆயிருச்சு. அதனால உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து திரும்பி மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பியும் வந்து நான் செக் பண்ணி பார்க்கேன். திரும்ப வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. நம்மளுக்கு காட்டம், அதே நேரத்தில காரம், அதே நேரத்தில புளிப்பு, அதே நேரத்தில உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. இப்ப வந்து மூடி போட்டோ, இல்ல மூடி போடாமயோ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. நல்லா தர தரன்னு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க போதும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரசத்தோட வாசனை அப்படி அடிக்கும். அவ்வளவு வாசனையா இருக்கும். நீங்க நீங்க குடிச்சு பார்த்தா கூட தெரியும். அவ்வளவு காட்டமா இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு மிளகு ரசம்ன்னு இருக்கும்போது சுள்ளுன்னு வந்து இருக்கணும். அதனால நம்ம அந்த மீதி கொஞ்சோண்டு வச்சிருந்த அந்த மிளக வந்து கூட வந்து சேர்த்துக்கிறோம். அதாவது மிளகு மசாலாவ சேர்த்து அது கூடயே நல்லா வந்து கொத்தமல்லி இல வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி நெறைய வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டா ஒரு 20 செகண்டுக்கு மட்டும் நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிடுங்க. 20 செகண்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த கடைசியா சேர்த்திருக்க அந்த மிளகு வந்து அப்படியே மேல வந்து இருக்கும். அது நல்லா வந்து காட்டத்த வந்து தரும். நம்மளுக்கு மிளகு ரசம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலயும் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா வீட்ல உள்ள எல்லாருக்குமே செஞ்சு குடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.